மார்பக புற்றுநோய் பெண்களை அதிக அளவுல பாதிக்கக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய நோய்கள்ல ஒண்ணு. 30 வயசுக்கு மேல கட்டாய மார்பக பரிசோதனை, மார்பக புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வுகளும் பெண்களிடையே தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டுட்டு வருது. இந்த நிலையில மார்பக புற்றுநோய் சிகிச்சையில நல்ல செல்களை கொஞ்சம் கூட பாதிக்காம புற்றுநோய் செல்களை மட்டும் தேடி பிடிச்சு அழிக்கக்கூடிய ஒரு அதிநவீன நானோ தொழில்நுட்பத்தை நம்ம இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மருத்துவ உலகத்தையே வியக்க வச்சிருக்க இந்த கண்டுபிடிப்பை பத்தி இப்போ விரிவா பார்க்கலாம். இப்போ வழக்கத்துல இருக்கக்கூடிய கீமோதெரபி சிகிச்சையில புற்றுநோய் செல்களோடு சேர்ந்து உடம்புல இருக்கக்கூடிய நல்ல செல்களோ அழிஞ்சு போகும் நிலை ஏற்படும். இதனாலதான் முடி கொட்டுறது, வாந்தி, கடுமையான உடல் சோர்வு போன்ற பக்க விளைவுகள் ஏற்படுது. ஆனா இது எல்லாத்துக்கும் இப்போ முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பூனே அகர்கர் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் மனித ரோமத்தை விட ஆயிரக்கணக்கான மடங்கு சிறிய அளவிலான புதிய பயோடிகிரேடபிள் நுண் துகள்களை உருவாக்கி இருக்காங்க. இது புற்றுநோய் செல்கள்ல இருக்கக்கூடிய MUC1 என்ற புரதத்தை GPS போல துல்லியமா அடையாளம் கண்டுபிடிச்சு ஒரு ஏவுகணை மாதிரி அந்த செல்களுக்குள்ள மட்டும் துல்லியமா நுழையுது. இந்த நுண் துகள்கள்ல ஒரு சிறப்பு பாதுகாப்பு அம்சமும் இருக்கு. இது ரத்தத்துல பயணிக்கும் போது மருந்துகளை வீணாக்காம புற்றுநோய் செல்களுக்குள்ள நுழைஞ்ச பிறகு வீரியமிக்க மரபணு மூலக்கூறுகளை வெளியிடுது. அப்படி உள்ள போய் புற்றுநோய் செல்கள் அழியாம தொடர்ந்து வளர்வதற்கு காரணமா இருக்கக்கூடிய MCL-1 மற்றும் சர்வுவின் ஆகிய 2 முக்கிய மரபணுக்களை அடியோடு செயலிழக்க செய்யுது. இதனால சாகாவரம் பெற்றது போல மீண்டும் மீண்டும் வளரக்கூடிய புற்றுநோய் செல்கள் இயல்பான மரண செயல்முறைக்கு உள்ளாகி தானாவே அழிய தொடங்குது. எலிகள் மீது நடத்தப்பட்ட இந்த சோதனையில கட்டிகளின் அளவு கணிசமா குறைஞ்சதோட மட்டும் இல்லாம எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதற்கிடையில நம்ம IIT மெட்ராஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவோட மோனாஷ் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இணைந்து இன்னொரு அசாத்திய சாதனையையும் செஞ்சிருக்காங்க. புற்றுநோய் கட்டிகளுக்குள்ள மருந்தை நேரடியா செலுத்தும் நானோ இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பத்தை இவங்க உருவாக்கி இருக்காங்க. இதன் மூலமா புற்றுநோய் எதிர்ப்பு மருந்தான டாக்ஸோருபிசின் நேரடியா புற்றுநோய் செல்களுக்குள்ள செலுத்த முடியும். இந்த மருந்து சாதாரணமா ரத்தத்துல கலந்தா இதய தசைகளை பாதிக்கும் அபாயம் கொண்டது. ஆனா இந்த நானோ ஊசி மூலமா செலுத்துறப்போ இதய பாதிப்பு முற்றிலுமா தடுக்கப்பட்டு சிகிச்சையின் வீரியம் பல மடங்கு அதிகரிக்குது. இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தால கிடைக்க போற நன்மைகள் என்னென்ன தெரியுமா? துல்லியமான தாக்குதல். ஒரு நல்ல செல்களை பாதிக்காம புற்றுநோய் செல்களை மட்டுமே குறி வச்சு அழிக்கும். பக்க விளைவுகள் இல்லை. முடி கொட்டுதல், வாந்தி போன்ற கீமோதெரப்பியோட பக்க விளைவுகள் இதுல இருக்காது. இதய பாதுகாப்பு. வீரியமிக்க மருந்துகள் ரத்தத்துல கலப்பது தடுக்கப்படுவதால இதயம் போன்ற முக்கிய உறுப்புகள் பாதுகாக்கப்படுது. இறுதியா மருந்து எதிர்ப்பு திறன் முடக்கம். அதாவது புற்றுநோய் செல்கள் மருந்துகளுக்கு கட்டுப்படாம போவதை தடுத்து அவற்றை முழுமையா குணமாக்க வழிவகுக்கும். ஆய்வக மற்றும் விலங்குகள் மீதான சோதனையில இந்த கண்டுபிடிப்புகள் தங்களுடைய துல்லிய தன்மையை 100% நிரூபிச்சிருக்கு. அடுத்த கட்டமா மனிதர்களுக்கான மருத்துவ பரிசோதனைக்கு முந்தைய கட்டத்துல இது இருக்கு. முழுமையான பயன்பாட்டுக்கு வரும்போது மார்பக புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலேயே பக்க விளைவுகள் இல்லாம முற்றிலுமா குணப்படுத்த முடியும்னு மருத்துவ உலகம் நம்புது.